வணக்கம். மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சிக்காக நம்ம இங்கே இருக்கிற பகுதி அரிச்சல் முனை. நாட்டினுடைய எல்லையில் வங்காள விரிகுடாவினுடைய எல்லையில் அமைந்திருக்கக்கூடிய அரிச்சல் முனையில் இருக்கிறோம். 40 தொகுதிகளுக்கும் சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களுக்குரிய பிரச்சனைகளை சொல்றது தான் மக்களுடன் புதிய தலைமுறை நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்னைக்கு ராமநாதபுரம் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேச இருக்கிறோம். இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளா என்ன இருக்கு சொல்லலாம். ராமேஸ்வரம் பகுதியில் சுமார் 600க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளும் ஒரு 600க்கும் மேற்பட்ட நாட்டுப்படகுகளும் வச்சு பாரம்பரியமாக மீன்பிடி தொழில் செஞ்சுக்கிட்டு வர்றோம். இங்கே நீண்ட காலமாக இருக்கிற பிரச்சனைனா, ராமேஸ்வரம் பகுதியிலேருந்து குறுகிய கடற்பரப்பு ஒரு 12 நாட்டிக்கல் மைலில் இலங்கை எல்லை இருக்கிறதுனால நாங்கள் பாரம்பரிய கச்சதீவு பகுதியில் மீன் பிடிக்கும் போது இலங்கை கடற்படை அடிக்கடி மீனவர்களை சிறைப்பிடிக்கிறது, துன்பப்படுத்துறது, படகுகளை பறிமுதல் பண்ணுறதும் போன்ற நிகழ்வு தொடர் வாடிக்கை நிகழ்வாக இருக்குது. நாங்கள் பல கட்ட போராட்டங்கள் பண்ணி ஆட்சிகள் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் எங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்த பாடில்லை. இப்போ சமீபத்தில் மீனவர்களுக்கு படகு ஓட்டுநருக்கு 6 மாத சிறை தண்டனையும், வயிற்று பிழப்புக்காக 2வது முறை மீன்பிடிக்க சென்று சிறைப்பிடித்தா அவருக்கு ஓராண்டு 2 ஆண்டு சிறை தண்டனை விதித்து இப்போ ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள 7 பேருக்கு அந்த மாதிரி தண்டனை விதிச்சிருக்காங்க. இந்த குடும்பங்கள்லாம் இந்த மீனவரை இழந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. படகுகளை பறிமுதல் பண்ணிடுறாங்க. இது கட்டமாக நாங்கள் பல கட்ட அரசுகளுக்கும் தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கிறோம். ஆனால் இந்த நீண்ட காலமாக இந்த பிரச்சனை தீர்க்காமல் இருக்குது. ஒரு படகை நம்பி சுமார் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் ஈட்டு வர்றோம். ஒரு படகு சுமார் 25 லட்ச ரூபாயிலிருந்து 50 லட்ச ரூபா வரை வாங்கி நாங்கள் கடன் வாங்கி தான் எடுக்கிறோம். இந்த படகுகளை இழந்து அந்த படகு உரிமையாளரும் அந்த படகுல மீன் பிடிக்க போகிற மீனவ குடும்பங்கள் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் வேறு எந்த தொழிற்சாலையோ எந்த வேலை வாய்ப்புக்கு ஒரு கம்பெனிகளோ கிடையாது. இந்த மீன்பிடி தொழிலையே நாங்கள் நம்பியிருக்கிறோம். அதனால் எங்களுடைய இந்த பிரச்சனை பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்தா எங்களுக்கு இந்த பிரச்சனை தீர்றதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்குங்கிறது என்னுடைய கோரிக்கை. இரு நாட்டு மீனவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தின உடனே, ஏன்னா இப்போ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரியில் இருந்து இந்த 3 மாதத்துக்குள்ளே மட்டும் அந்த ஒரு 80 வடகு கிட்ட இங்கேருந்து புதுக்கோட்டை மாவட்டம் வர சிறைப்பிடிச்சிருக்காங்க. இது தொடர்கதையாக இருக்குது. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு மத்திய அரசு செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த பிரச்சனையை பொறுத்த அளவுக்கு ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் வரும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கச்சதீவை மீட்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தடாக இருக்குது. ஆனால் அதை செய்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை தான். வேகமாக தூக்கி மட்டும் கொடுத்துட்டாங்க இந்த கச்சதீவை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் மீட்போம் 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 தான் சொல்கிறாங்க. அதுக்கான உரிமைகளை எப்பவுமே எடுத்ததாக தெரியலை. அதே மாதிரி சகோதரர் சொன்ன மாதிரி மீனவ பெண்களோட நிலைப்பாடு அப்படின்னு பார்த்தா, வாரத்தில் 2 கடல் 3 கடல் கூட சில சமயம் போகாமல் இருக்குது. 1 கடல் 2 கடல் போகிறதே கஷ்டமாக தான் இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் மீனவ பெண்களோட நிலைப்பாடு என்னன்னு பார்த்தா, கணவர் கொண்டு வருமானம் கொடுத்தா தானே பிள்ளைங்களை பார்க்க முடியும். அப்படியான டயத்தில் எதுவுமே செய்ய முடியாமல் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்பவே பாதிக்கப்படுது. அந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் கூட அந்த மாதிரி டயத்தில் கடலுக்கு போகாதீ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அரசுகள் மீனவர்களுக்கு அப்போதைக்கு ஏதாவது வாழ்வாதாரத்துக்கு சாப்பாட்டுக்கு கொடுக்கணுமா இல்லையா? இப்போ இந்த பகுதியில் விவசாயம் அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. அப்போ முழுக்க கடலை சார்ந்து தான் நாங்கள் இருக்கோம். கடலில் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொன்னாலே எங்களோட வருமானத்துக்கு சாப்பாட்டுக்கு என்ன செய்யன்றது தான் அங்கே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் அந்த மாதிரியான தடை காலங்களில் கண்டிப்பாக நம்மளுக்கு வருமானத்துக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது உதவி செய்யணும். அதுதான் நான் கேட்கிறேன். பெண்களுக்கு ஏதாவது மீனவ பெண்களுக்கு என்ன மாதிரியான உதவி வேணும்னு நினைக்கிறீங்க? முக்கியமாக நிவாரணங்கள் கொடுக்கலாம். இந்த பகுதியில் மீனவர்களுக்குன்னு சொல்லிட்டு பொதுவாக தீப்பெட்டி தொழிற்சாலைகள் அந்த மாதிரி வெளியிலலாம் இருக்குது. பெண்களுக்கு இங்கே அந்த மாதிரி எந்த தொழிற்சாலைகளும் கிடையாது. அந்த மாதிரியான தொழிற்சாலைகள் பெண்களுக்கு வந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். முக்கியமாக சங்காயம் அப்படின்றது இங்கேருந்து தான் நம்மளுக்கு போகுது, வெளியில் போய் மாற்று பொருளாக வருது. அது மாதிரியான ஏதாவது தொழிற்சாலைகள் பெண்களுக்காக இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1.72 லட்சம் ஹெக்டேரில் நெல் விவசாயம் செஞ்சுட்டு வர்றோம். அதாவது 4.24,840 ஏக்கரில் 3 போகம் விவசாயம் செய்த இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் காவேரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துங்க. 7 மாவட்ட விவசாயத்தில் இருக்கின்ற 15 லட்சம் விவசாயிகளை காப்பாற்றுங்க அப்படின்னு தொடர்ந்து கோரிக்கை வச்சுருக்கேன். இந்த 2 முக்கிய கோரிக்கையும் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில்
வருகின்ற மத்திய அரசாங்கம் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய கோரிக்கையவும், அதே போல் ராமநாதபுரம், சிவகங்கை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, புதுக்கோட்டை, திருச்சி, இப்படி 7 மாவட்டங்களுடைய அத்தியாவசிய அவசிய பிரச்சனையான அந்த காவேரி குண்டாறு வைகை இணைப்பு திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தணும்னு கேட்டுக்கிறோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கால் நூற்றாண்டு காலமாக தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனையாக இருப்பது மீனவர்களுடைய பிரச்சனை தான். இந்த தனுஷ்கோடி அரிச்சமுனையிலிருந்து இலங்கைக்கான இந்தியாவுக்கான எல்லை என்பது 6 நாட்டிக்கல் மைல் தான். இதில் கரையில் இருந்து 3 நாட்டிக்கல் மைலுக்கு நாட்டுப்படகு தான் மீன் பிடிக்கணும். அதை தாண்டி 6 நாட்டிக்கல் மைலுக்கு வெறும் பாறைகளாக நிறைஞ்சிருக்கும். கடலில் மீன் பிடி வலைகளை வைத்து மீன் பிடிக்க முடியாது. மீதம் இருக்கக்கூடிய 3 கடல் மைல் தொலைவுக்குள்ள இந்த ராமேஸ்வரம் பகுதி, பாம்பன் பகுதி, மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய 1500க்கு மேற்பட்ட விசைப்படகுகள் தினந்தோறும் மீன் பிடிக்க முடியுமானா முடியாது. இதை ஆளக்கூடிய அரசுகள் மாறி மாறி ஆட்சிக்கு வந்தாலும் கூட எந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தொலைநோக்கு தீர்வையை அரசு செய்யவே இல்லை. எங்கள் மீனவர்களுடைய பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பதற்கு ஆளக்கூடிய அரசுகள் ஒரு நல்ல தீர்வை தரணும். வரக்கூடிய அரசுகள் அந்த தீர்வை தருங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த வாக்குகளை நாங்கள் செலுத்துறதுக்கு விரும்புகிறோம். இல்ல, இந்த பிரச்சனைக்கு தீர்வா என்ன இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க? நிரந்தர தீர்வு வேணும்னு கேக்குறீங்க இல்லையா? என்னவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லா பகுதியிலுமே எல்லா மீனவர்களும் மீன் பிடிக்கிறது இல்லை. ஒவ்வொரு மீன்பிடிப்பு முறைக்கும் ஒரு இடங்கள், கடலுக்குள்ள இருக்கு இடங்கள் இருக்கு. அந்த இடங்கள்ல மீன் பிடிப்பதற்கான அந்த அனுமதியை அரசாங்கம் தரணும். சரி, வேற யாராவது? மன்னார் வளைகுடா கடல் பகுதிங்கிறது ஏறத்தாழ 3300க்கும் மேற்பட்ட மீன் இனங்கள், அரிய வகை மீன் இனங்கள் இந்த பகுதியில் இருக்குது. இந்த மீன் இனங்களை கொண்டு புதிய புதிய தொழிற்சாலைகளை இங்கே ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்க வேண்டும். அதே போல் இந்த சங்காயம்னு சொல்கிறாங்க, மீன்பிடி கழிவுகள்லாம் இங்கேருந்து நாமக்கல்லுக்கு ஏற்றுமதி ஆகுது. இந்த மீன்பிடி இங்கேருந்து கொண்டு போய் அங்கே அரைச்சி அது அங்கே உள்ளவங்க பிழைப்பை பயன்படுத்துகிறாங்க. அதே போன்ற தொழிற்சாலைகளை இங்கேயே ஏற்படுத்தி கொடுத்தா ஒரு சில மீனவர்கள் அதில் மாற்று தொழிலில் பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். 3வதாக, வாலி நோக்கத்தில் ஒரு இயற்கையான துறைமுகம் இருக்குது. இங்கே பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அங்கே கப்பல் உடைக்கும் தொழிற்சாலை இருந்து வந்தது. இப்போ அது செயல்பாட்டிலேயே இல்லை. அந்த மாதிரியான தொழிற்சாலைகளை இந்த கடலோர பகுதியில் கொண்டு வரணுங்கிறது எங்களோட நீண்டகால கோரிக்கையாக இருக்குது. அதே போல் மாற்று தொழிலுக்கு ஏதுவாக இந்த மீன்பிடி தொழில்கள், மீன்பிடிக்கக்கூடிய மீன்களை எளிதாக கொண்டு செல்லும் வகையில் காரைக்குடி முதல் தூத்துக்குடி இடையிலான ரயில் போக்குவரத்து என்பது நீண்ட காலமாக கிடப்பிலேயே கிடக்கு. இந்த திட்டங்களையெல்லாம் கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து முழுமையாக செயல்படுத்தினாங்கன்னா மீனவர்கள் மாற்று தொழிலில் பயணிக்கிறதுக்கு, இந்த சிரமமின்றி மீன்பிடி தொழில்களை நடத்துறதுக்கும் ஏதுவாக இருக்கும். சரி, பெண்கள் யாராவது? கடற்கரை பிள்ளைங்க உண்மைக்குமே ரொம்ப கஷ்டப்பட்டு மேல் வலிச்சு தான் தொழிலுக்கு போயிட்டு வர்றாங்க. அந்த கொண்டுக்கிட்டு வர வருமானத்தில் இன்னைக்கு முழுமையாக வீட்டில் போய் பெண்களுக்கு சேருதான்னு சொன்னால் அது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. நான் இதை உண்மைக்குமே சொல்கிறதுல வெட்கப்படலை, தயக்கப்படலை. ஏன் அப்படின்னா அவங்களுடைய உடல் வலி ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொன்று அந்த போதைப் பொருளின் தாக்குதலாக இருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னொன்று இது இவங்களை மட்டும் சார்ந்ததாக இல்லாமல் மாணவ சமுதாயத்தை ரொம்ப பாதிக்குது. அதனால் தயவு செய்து எங்களுடைய இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை முடிந்தவரை, இங்கே மட்டும் இல்லை, ஏன்னா எனக்கு வந்தால் தான் ரத்தம், மற்ற பேருக்கு வந்தால் தக்காளி சட்னி கிடையாது, எல்லாருக்குமே உள்ளது ரத்தம் தான். தயவு செய்து இந்த ஒரு மதுக்கடைகளெல்லாம் முடிந்தவரை அடைத்துட்டு அதில் இருந்து தான் வருமானம்ங்கிறது கிடையாது. நம்மளுடைய எத்தனையோ மக்கள் வந்துக்கிட்டு இன்னைக்கு வெளியிடங்களில் போய் நல்ல வருமானங்களை ஈட்டி தர்றாங்க. கண்டிப்பா மேம். சரி, ஓகே, நன்றி. இது கிழக்கு ராமநாதபுரம் முழுமையான மீன்பிடிப்புக்கு உட்பட்ட பகுதி. இங்கே 2 நாள் மீனவர்கள் தொழிலுக்கு போலேன்னா ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய தாக்கம் நகைக்கடை வரையிலையும் தெரியும். இது அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழில் இன்றைக்கு முடங்கி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. நம்முடைய மீனவர் சங்க தலைவர் சொன்னார், ஏறத்தாழ 80 படகுகள் சமீப காலங்களிலே பிடிக்கப்பட்டு இருக்கிறது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு எல்லாருமே கேட்குறோம். தீர்வு எங்கேயுமே இல்லை, மத்திய அரசாங்கத்திடம் மட்டும்தான் இருக்குது. ஒரு சேசு பேசும்போது கூட சொன்னார், பிரதமர் வரக்கூடிய காலகட்டத்தில் பிடிக்கப்பட்ட மீனவர்கள் விடுவிக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைத்தவர்கள் தினசரி பிடிக்கிறதை ஏன் விடுவிக்க முடியலங்கிறத கேள்வியை வச்சார். இது எல்லா மீனவர்கள் மனதிலும் ஏற்படக்கூடிய ஒரு கேள்வி.
ஒரு பெரிய விஷயமே கிடையாது. வாஜ்பாய் காலத்தில் யஸ்வந்த் சிங், மரியாதைக்குரிய யஸ்வந்த் சின்ஹா அவர்கள் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தார். யஸ்வந்த் சின்ஹா அந்த காலகட்டத்தில் 2 நாட்டு மீனவர்களுக்கும் ஒப்பந்தம் போடுவதாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருந்தது. ஆனால் அதை வந்து சரிவர 2 நாட்டு அரசாங்கமும் சரி நம்முடைய மீனவர்கள் அந்த காலகட்டத்தில் பயன்படுத்திக்கிறல. அந்த ஒப்பந்தம் மட்டும் போட்டிருந்தா இன்றைக்கி இவ்வளவு பெரிய சிரமங்கள் நம்முடைய மக்களுக்கு வந்திருக்காது. அதை நம்ம வந்து தவற விட்டுட்டோம். இனி வரக்கூடிய காலங்களில் மத்தியில் ஆளும் இது மாநில அரசினுடைய பங்கு ஒன்றுமே கிடையாது. கடிதம் எழுதுவதை தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது. இதில் முழுக்க மத்திய அரசிடம் மட்டுமே அந்த அதிகாரம் இருக்குது. பசியும் பட்டினியும் அழிஞ்சு போய் கொண்டிருந்த இலங்கைக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாயை கடனாகவும் இனாமாகவும் கொடுத்தது இந்தியா தான். நம்ம என்ன கேட்குறோம், அங்கே இருக்கக்கூடியவர்கள் மீனவர்கள் தான். அவர்களுடைய உரிமையை பறித்து நம்மள்ட்ட மீனவர்களுடைய கையிலே நாம் பறித்து கொடுக்க சொல்லவில்லை. 2 நாட்டு மீனவ அரசாங்கமும் பேசி இந்த மீனவர் இன்னைக்கு 10 நாளாக வந்து இலங்கையில் வந்து உண்ணாவிரதம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்திய மீனவர்களை மீனவர் பிரச்சனையை வந்து சரி பண்ணுங்கிறதா. இப்ப நிறைய நம்ம பேசிட்டோம், நிறைய வந்து மீனவர் பிரச்சனை கண்டிப்பா. பேசுறோம். அதாவது வேற யாராவது பெண்கள் யாராவது பேசுங்க. இங்கே வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேஸ், டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இது இருக்குது. எவ்வளவோ கண்ட்ரீஸ்லேருந்து விசிட் பண்ணுறாங்க இந்த பிளேஸை. அதனால கவர்மெண்ட்க்கு நிறையா ப்ராஃபிட்ஸ் கிடைக்கிது. ஆனால் இங்கே வர ஒவ்வொரு டூரிஸ்டோட கோரிக்கையும் கேட்கும் போது ஒரே கோரிக்கையாக தான் இருக்குது. அது என்னன்னா, இங்கே நிறைய டூரிஸ்ட் பிளேஸில் வந்து ஃபெசிலிட்டிஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும், டெவலப் பண்ணணும். அதில் நல்ல ப்ராஃபிட் வந்து கவர்மெண்ட்ஸ்க்கும் கிடைக்கும். இப்போ ஆண்களும் சரி இங்கே கடல் தொழில் தான், பெண்களும் கடல் தொழில் தான் பண்ணுறாங்க. ஆணுக்கு நிகராக பெண்களும் கடல் தொழில் பண்ணுறாங்க. இப்போ நானாக கடலில் வந்து பாசி எடுக்கிறது, பாசி வளர்ப்பு, சிப்பிகளை எடுத்து கைவினை பொருள் பண்ணுறது, இதெல்லாம் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ இங்கே என்னென்னா, இங்கே எடுக்கிற பாசிக்கு வந்து விலைவாசி ரொம்ப கம்மியாக இருக்குது. இதே இந்த பாசி வெளியூருக்கு ஏற்றுமதி போய் நம்ம ஊருக்கு திரும்பி பொருளாவோ மெடிசனாவோ லிக்விடாவோ இந்த மாதிரி வரையில் அதுக்கு விலைவாசி அதிகமாக இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே மீனவர்கள் மக்களுக்கு அதிகமாக வேலை வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது. படித்த பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு இந்த வெளியூரில் போய் நம்ம ஊருக்கு ஏற்றுமதியாகி பொருளாக வர்றதை நம்ம பிள்ளைங்களுக்கே பயிற்சி கொடுத்தா அவங்களோட உழைப்பு அவங்களுக்கு முழுமையாக போய் சரி. யாரோ ஒருத்தவங்க நம்ம உழைக்கிறது யாரோ ஒருத்தவங்க லாபம் பெற மாதிரி இருக்குது. அவங்களோட வாழ்வாதாரம் இங்கே கிடைக்கணும். இன்னொன்று, நாங்கள் சிப்பிகளை வச்சு கைவினை பொருள் பண்ணுறவங்களுக்கு இங்கே ஒரு சில பேர் தான் தொழில் முனைவோராக வெற்றிகரமாக இருக்காங்க. சொந்தமாக எல்லாருக்குமே வீடு வந்து நல்லா அமைஞ்சிடாது. சில பேர் கூரை வீட்டில் இருப்பாங்க, மண் வீட்டில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தொழில் கட்டடம் கிடையாது வச்சு தொழில் பண்ணுறதுக்கு. இந்த பொருளை விற்பனை பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டால் இந்த மாதிரி அதிகமாக கிடையாது. இதை கவர்மெண்ட்டு முன் வந்து நாங்கள் எடுக்கிற பாசியை கவர்மெண்டே வாங்கி நல்ல ரேட்டுக்கு எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி அவங்களே மின் வந்து எங்களுக்கு தொழில் கட்டடம் இந்த மாதிரி கட்டி கொடுத்தாலும் நல்லாயிருக்கும். இன்னொன்று, கடலில் பாசி எடுத்துட்டு 4 கிலோமீட்டர் தூரம் தான் நாங்கள் வருவோம். கடலில் உயிரும் போகும், கடல் கரையை வந்தோடனே உயிரும் போகும். அவங்களுக்கு மருத்துவ வசதி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அந்த மாதிரி எதுவும் இருந்தால் கூட உயிர் வந்து காப்பாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, எங்களோட கஷ்டத்தை நேரடியாக அரசியல்வாதியோ கவர்மெண்ட்டோ வந்து கடற்கரை ஓரமாக பெண்கள் எப்படி தொழில் பண்ணுறாங்க, எப்படி உயிரை பணையம் வச்சு வேலை பார்க்குறாங்க, எவ்வளோ ஆபத்திருக்குன்னு அவங்க நேரடியாக வந்து பார்க்கணும். இந்த புதிய தலைமுறை மூலம் அன்போடு நான் கேட்டேன். இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துக்குள்ள எங்கள் மீனவர்களை எடுத்துக்கிட்டா, தெங்கடலும் சரி வடகடலும் சரி, இந்த மீனை எங்கெங்கே போய் பிடிக்கிறான், எங்கேருந்து கொண்டு வரான் அப்படிங்கிறத யாரும் கணக்கு சொல்ல முடியாது. வத்தையிலையும் போவான், வள்ளத்துலையும் போவான், லாஞ்சிலையும் போவாங்க. அப்போ அந்த மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அன்றிலிருந்து நல்லா எந்த பக்கமும் போய் தொழில் பண்ணி கொண்டு வருவாங்க. அவங்க தொழில் ரொம்ப மேல்மையாக ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ வர மீனும் குறைஞ்சிருச்சு, தொழில் வளமும் குறைஞ்சி போய் மக்களுக்கு ரொம்ப தொழில் வளமும் குறைஞ்சி ரொம்ப அதாவது கஷ்டப்படுற அளவில் இருக்குது. இந்த ஊரில் பொறுத்த அளவில் என்ன தொழிற்சாலை இருக்குது எங்களுக்கு? ஒரு மீனவ பெண்களுக்கோ மீனவ மக்களுக்கோ இல்லை ஆண்களுக்கு பெண்களுக்கு ஒரு தொழிற்சாலையும் கிடையாது. கடலில் தகத்தா எதுவுமே கிடையாது. இறங்கினா கடலில் இறங்கணும். கடலில் இறங்கி மீனவோட மீனவ பெண்களோ ஆண்களோ கடலில் இறங்கினா தான் கஞ்சி. நான் போயிருக்கேன் கச்சேரிவுக்கு, அங்கே போய் பாய்ச்சி எடுத்திருக்கேன், சங்கு உரைக்கிருக்கேன். நான் எல்லாரும் விட்டு கொடுக்க மாட்டேன் எதையும். அங்கே போய் எல்லாமே செஞ்சுருக்கேன். இன்றைக்கி அந்த கச்சேரிவுக்கு போனால் எங்களை பிடிச்சிக்கிறோம்ங்கிறான். ஏன் பிடிக்கிற? இந்த கச்சேரிவுக்கு போகிறவனை ஏன் பிடிக்கிறேன்? அதே மாதிரி மீன் எங்கிட்டு ஓடுதோ, இந்த பக்கம் வாடை காற்றுக்கு எங்கிட்ட மீன் வலியுது, எந்த காற்றுக்கு எந்த காற்றுல மீன் வருமுன்னு எங்களுக்கு தான் தெரியும். அவங்க போனவங்கெல்லாம் அங்கே உள்ளவன் என்ன செஞ்சான், பிடிச்சி வச்சுக்கிட்டு அவனை போட்டு அடின்னு அடித்து செயலில் தூக்கி போட்டுறேன்.
லாட்ஜியை பிடிச்சி வச்சுக்கிறேன். கடைசியில் அந்த மக்கள் அங்கே கிடக்கு. அவங்களோட உள்ள தாய் தகப்பேன் அவ காட்டின புருஷன் புள்ள அத்தனையும் இங்கே கிடந்து அழுகுது. எங்க ரோட்டில் நடந்து அழுகுது. யார் எந்த சர்க்கார் வந்து என்னன்னு கேட்குது? ஒண்ணுமே கேட்கவே மாட்டேங்குது. நாங்க போட்ட ஓட்டுக்கு என்ன பலன்? சரி, இந்த கோரிக்கை வந்து நீங்க எத்தனை வருஷமா வச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க வச்சுக்கிட்டு இருக்கோம். தலைமுறையா தானே இங்க இருக்கேன். ஆள்கால் காலத்துல இருந்து இருக்கோம். எங்க பாட்ட இருந்து பூட்ட இருந்து எங்க அப்பா இருந்து எங்க அம்மா இருந்து நாங்க இருந்து இப்ப எங்க பிள்ளை எத்தனையோ தலைமுறை. சரி, அப்ப இங்க இருந்து நீங்க தேர்ந்தெடுத்து அனுப்புறீங்கல்ல, அந்த உறுப்பினர்கிட்ட இந்த மாதிரியான புகார் எல்லாம் சொல்லிருக்கீங்களா? அந்த மாதிரி புகார் நிறைய கொடுத்து அனுப்பியிருக்கான். லெட்டர் அனுப்பியிருக்கான். ஆளும் போயிருக்காங்க. அதுக்கப்புறம் இத்தனை தேர்தலை சந்திச்சிருக்கீங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள்ல வந்து நீங்க சரியான ஆளை தேர்ந்தெடுத்தீங்கன்னா அது சரியா இருந்திருக்கும்ல. சரியான ஆளையும் தேர்ந்து எடுத்து வச்சான். சரியான ஆளையும் அனுப்பியிருக்கான். மீனவன்ல இருந்து எல்லாருமே போயிருக்கான். கடலுக்கு போயிட்டு வாரான். கடலுக்கு போயிட்டு வரும்போது அவனுக்கு அங்கே கடல் மேலேயே முடியாமல் போயிடுது. நெஞ்சு வலியோ மாரடைப்போ கொண்டு வராங்க. எங்கள் கடற்கார ஓரத்தில் ஒரு ஆஸ்பத்திரி இல்லையா? ஒரு ஆஸ்பத்திரி கிடையாது. அந்த ஆஸ்பத்திரி அங்கேருந்து கொண்டு வந்து கரையை பிடிச்ச உடனே அந்த ஆஸ்பத்திரி இருந்தால் உடனே அந்த ஆஸ்பத்திரியில் டாக்டரை கூப்பிட்டு இங்கே வாங்க சார், பயலுக்கு இந்த மாதிரி ஆகிப்போச்சு பாருங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் எங்கள் ஊரில் இல்லைம்மா, இல்லை. அதெல்லாம் எங்களுக்கு தேவைப்படும். இப்போ எங்களுக்கு எஜுகேஷன் இப்போ ராம்நாட்லன்னு பார்க்கும்போது ஒரு மெடிக்கல் காலேஜ் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தான் இருக்குது. இப்போ நாங்கள் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கனாலும் நாங்கள் அதர் டிஸ்ட்ரிக்ட் தான் போக வேண்டியது இருக்குது. ஸோ வந்து எங்களோட முதல் வாக்காளராக நாங்கள் கேட்குறது என்ன அப்படின்னா, எங்களோட எஜுகேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி இப்போ நாங்கள் படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு வேலைக்கு போகணும். வேலைக்கு போகிறது ஏதாவது கம்பெனி இருக்கான்னு பார்த்தா அது கிடையாது. அப்போ ராமேஸ்வரத்தில் அதுக்கு ரிலேட்டடாக உள்ள ஏதாவது ஒரு தொழிற்சாலை வந்து இங்கே அமைக்கும் போது எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதான் எங்கள் கோரிக்கை. நீட் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆன எல்லாருக்கும் கவர்மெண்ட் காலேஜில் தான் சீட்டு கொடுக்கணும். அப்புறம் எதுக்கு நீட் நடத்தணும்? நீட் நடத்தணும்னு அவசியமே இல்லை. பாஸுன்னு கவர்மெண்ட்டு தான் அறிவிக்கிறாங்க. மறுபடியும் வந்து அவங்கள வந்து நிராகரிக்கிறாங்க. கட்டாப்பில் வரல, அவங்கள வந்து விட்டுருங்க அப்படின்னு சீட்டு கொடுக்காம விட்டுறாங்க. பாஸுன்னு அறிவிச்ச எல்லாருக்குமே கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடைக்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. ராமநாதபுரத்தில் வந்து ஒரு பெரிய களஞ்சியம், அதான் உலகத்திலேயே பெரிய களஞ்சியம் சொல்லலாம். இறையாயிரம் கொண்டான் களம் கொண்டான் களஞ்சியம் அப்படிங்கிற பேர். இது சேதுபதி மன்னன் கிழவன் சேதுபதி காலத்தில் கட்டப்பட்டது. இதுதான் உலகத்திலேயே பெரிய களஞ்சியம். எப்படின்னு கேட்டால் ஒரு இறைங்கிறது ஒரு அங்குலம்னு அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம்னா கூட அந்த ஒரு அங்குல நீளத்துக்கு அந்த களஞ்சியத்தை நிரப்பினோம்னா 1000 களம் கொள்ளுமா. 10 அடி உயரத்துக்கு நிரப்பினோம்னா கிட்டத்தட்ட 30,000 பேர் 3 வருஷத்துக்கு 2 வேளை உணவை தாராளமாக சாப்பிடலாமா. அந்த அளவுக்கு களஞ்சியம் கட்டி விவசாயம் செஞ்சு வந்திருக்காங்க. 56 இடத்துல தொல்லியல் துறையினர் தோண்டி எடுத்து பார்த்துருக்காங்க. ஆனால் அதை வந்து எதுக்குமே செய்யாமல் அப்படியே போட்டிருக்காங்க. அலையான்குளம் எடுத்திருக்காங்க, தேரீர் வழி எடுத்து தோண்டி பார்த்துருக்குறாங்க. நம்ம வந்து கீழடியை பெருசாக பேசுகிறோம், நம்ம உலகத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இத்தனை இது வந்து ஆதிகாலத்து மனிதன் வாழ்ந்தது இருக்குது. அதையெல்லாம் வர்ற காலத்தில் வர்ற அரசியல்காரவங்க தொல்லியல் துறையின் மூலமாக இதெல்லாம் தோண்டி எடுத்து இதெல்லாம் நம்ம தொன்மையை வந்து விலக்கி காமிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை. 20 வருஷத்துக்கு முன்னால வந்து இறால் விலை வந்து ஒரு 800 ரூபாய்க்கு போச்சு. இன்னைக்கு இறால் வந்து 500 ரூபாய்க்கு போகுது. இன்னைக்கு டீசல் விலை என்னாச்சு? 96 ரூபா டீசல் விலை. ஆனால் இது அதே மாதிரி நண்டு வந்து 400 ரூபாய்க்கு போகுது. அன்னைக்கு 20 வருஷத்துக்கு முன்னால் இருந்த விலையை விட இப்போ ரொம்ப கம்மியாக போகுது. எல்லா மீன் விலைகள், நண்டு விலை இதுகளுக்கு. அதனால் எங்கள் படகுகளை இயக்க முடியலைன்னு சொல்லி நாங்கள் ஒட்டுமொத்தமாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். என்னென்னமோ பண்ணியிருக்கோம். இதுவரை வந்து அரசிட்ட ஒரு 2-3 கம்பெனி தான் இருக்குது இந்த தமிழகத்தில். இந்த 2-3 கம்பெனிகள் இருந்து எங்களுக்கு இந்த இதனால உரிய விலை கிடைக்க மாட்டேங்குது. அதனால் அரசே கொள்முதல் பண்ணால் எங்கள் மீனவர்களுக்கு வாழ்வாரம் காக்கப்படும். வாக்களிக்கக்கூடிய விதம் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக இது வந்து ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று தான். பொதுவாக அந்த பகுதியில் வந்து கல்வி கடன்லாம் வந்து கொடுக்க மாட்டுறாங்க. அதே மாதிரி விவசாய கடனும் ரொம்பவே பாராபட்சமாக தான் இருக்குது. ராமநாதபுரத்தை தாண்டி அந்த பகுதியில் போய் கேட்கும்போது ரொம்ப குறைஞ்ச மானியத்தோட கூடிய கடன்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த பகுதியில் அந்த மாதிரி கொடுக்குறதில்ல. இது ஒரு பாராபட்சமாக இருக்கிறத பார்க்க முடியுது என்னால். இது கண்டிப்பாக மாற்றக்கூடிய அரசுகளுக்கு நாங்கள் வந்து ஓட்டு அளிக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று கூட இருக்குது. எங்களோட கோரிக்கைகள் வந்து நீண்ட கால கோரிக்கைகள் வந்து இந்த கச்சத்தீவை மீட்போம் அப்படின்னு சொல்கிறது தான். அதை வந்து அரசியல் கட்சிகளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக வாக்களிப்போம். டூரிஸ்ட் வராங்க, இங்கே
வந்து அழகை கண்டு ரசிக்கிறதுக்காக தான் நம்மளோட கண்கள் இருக்குது, கண்டிப்பாக ரசிக்கலாம். ஆனால் அதிகமான குப்பைகள் சேர்றதுக்கு இது வந்து வாய்ப்பாக அமையுது. இந்த குப்பைகளை கரெக்டாக அவங்க வந்து அப்புறப்படுத்துறதுக்கும் அரசு வந்து திட்டங்கள் செய்யணும். வாக்களிப்பது நம்மளுடைய கடமையாகும். அதனால் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு இந்திய அரசாங்கத்தை ஆள்ற ஆட்சியாளர்களை நம்ம தேர்ந்தெடுப்பது நம்மளுடைய கடமைன்னு சொல்லி நாங்கள் வாக்களிக்கிறோம். அரசு வழங்குகிற கல்வி கடனை நம்பி தான் நாங்கள் படிக்க வைக்கிறோம். இதில் எங்கள் படகோ எங்கள் மீனவர் சிறைப்பிடிச்சிட்டாவோ அந்த குடும்பங்களில் வந்து கல்வி கடனை வந்து கெட்ட முடியாமல் போனால் வங்கிகளில் வந்து உடனே வீட்டை சீஸ் பண்ணிடுவேன், அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன்னு சொல்லி பயமுறுத்துகிறாங்க. இது போக வந்து இங்கே தீவு பகுதியில் இருக்கிற வங்கிகளில் வந்து அந்த கிளை மேலாளர் வந்து பாசையே தெரியாதவங்களை கொண்டு வந்து போடுறாங்க, தமிழே தெரியாதவங்களை கொண்டு போடுறாங்க. ஏன்னா மீனவர்கள் வந்து கடலுக்கு போயிட்டு ஆண்கள்லாம் வந்து அவங்க கடலில் இருப்பாங்க, மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. பெண்கள் தான் அந்த குழந்தைகளுக்கு கூட்டிகிட்டு போய் வங்கி கடன் வாங்க போகும்போது அவங்கள வந்து ஒரு மனிதராகவே அவன் ஏற்றுக்கொள்ளாமல் அவங்கள அலக்களிக்கிறது மிகுந்த வேதனையாக இருக்குது. அதனால இனி வர்ற காலங்களில் வங்கிகளில் வந்து அந்த தமிழ் தெரிஞ்ச ஆட்களை கிளை மேலாளராக போடணும். இந்த மீனவ குடும்பங்களுக்கு வந்து அந்த கல்வி கடனை வந்து வழங்கணும். மீன் வளத்தை பெருக்கிறதுக்கும் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றதுக்கும் யார் வந்து முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் வாக்களிப்போம். இனி வர்ற அரசாவது கண்டிப்பாக நாங்கள் வாக்களிக்கிறவங்க ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இனி வர்ற அரசு இந்த மீனவர் பிரச்சனையை, இந்த இலங்கை கடற்படை கைது பண்ணுறத, பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுத்து இந்த கைது பண்ணுறதை தடுத்து நிறுத்தி இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகையும் மீட்டு கொடுக்கும். சரி, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைய கடல் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் இருக்கு. இந்த கடல் சார்ந்த தொழில் வாய்ப்புகள் மட்டும் இல்லாம இது தவிர வேறு சில தொழில் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தரணும். கடலுக்கு போய் மீன் பிடிக்கிற மீனவர்கள் உடம்பு சரியில்லாமல் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மருத்துவ வசதி இல்லை. அது மட்டும் இல்லாமல் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும். இப்படியான பல தரப்பட்ட கோரிக்கைகளை பார்த்து நிறைய ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் இருந்திருக்கிறாங்க, நிறைய வேட்பாளர்கள் களம் புகுந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த தொகுதியை பற்றின ஒரு புரிதலாக, இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சு கொள்ளும் விதமாக இந்த ஷோ இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.